தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாளைய தினம் ஆண்டவர் இயேசு 24ஆம் வாரம் பொது காலத்தை ஆரம்பிக்கவிருக்கின்றார். நாளைய தினம் திருச்சபையானது திருச்சிலுவையின் மாட்சியை கொண்டாடுகின்றது. என்னாகமும் 21ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வரை உள்ள முதல் வாசகத்தை நாம் சிந்திப்போமானால், இஸ்ரேல் மக்கள் படுகின்ற துன்ப துயரங்களை ஆண்டவர் இயேசு உற்று கவனித்து மோயிசனை ஓர் கருவியாக தேர்ந்தெடுத்து பாரவோன் மன்னனிடத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்து ஏதோம் நாட்டை ஆண்டவர் பரிசாக கொடுக்கவிருக்கின்ற அந்த நாட்டை ஓர் என்ற மலை அடிவாரத்தில் இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக கடக்கச் செய்கின்றார். ஆனால் அந்த இஸ்ரேல் மக்கள் இந்த பாலைவனத்தில் எங்களுக்கு உண்ண உணவும் குடிக்க தண்ணீரும் கிடைக்கவில்லையே என்று ஆண்டவர் இயேசுவுக்கும் மோசேவுக்கும் எதிர்ப்பாக அவர்கள் செயல்படுகின்றார்கள். சுருக்கமாக சொன்னால், முதல் வாசகத்தில் நாங்கள் அடிமைகளாக இருந்த பொழுது, இஸ்ரேல் மன்னனிடத்தில் அடிமைகளாக வாழ்ந்தபோது எங்களுக்கு நல்ல உணவு கிடைத்தது, குடிக்க நீர் கிடைத்தது என்று ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் முணுமுணுக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு அந்த இஸ்ரேல் மக்கள் மீது சினம் கொண்டு கொல்லிவாய் பாம்பை அவர்கள் நடுவில் அனுப்புகின்றார். கடியுன்று பலர் இறக்கின்றனர். மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கடவுளுக்கு எதிராக செயல்பட்ட நேரத்திற்காக மோசே இடத்துல மனம் திரும்பி எங்களுக்காக ஜெபியுங்கள், ஆண்டவரிடத்தில் பேசுங்கள் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஆண்டவர் காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படி நிகழ்ந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைவாக நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு மோசேயிடம் ஜெபிக்கின்ற பொழுது, வெண்கலத்தால் ஒரு பாம்பை செய்து ஒரு கோலின் மீது உயர்த்தும், பாம்பினால் விஷப்பாம்பினால் கடிக்கப்பட்டவன் அந்த வெண்கல பாம்பை உற்று நோக்கினால் அவன் பிழைத்து கொள்வான் என்று முதல் வாசகத்தில் ஆண்டவர் இயேசு இஸ்ரேல் மக்களுடைய அந்த பகுத்தறிவு இல்லாத அந்த மக்களுடைய, பாமர மக்களுடைய அந்த இதயத்தை கடினப்படுத்துகின்ற அந்த இதயத்தை உடைத்து உருமாற்றுகின்றார். 2ஆம் வாசகம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள இறைவாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாக இருக்கின்ற அவர் அந்த நிலையை பற்றி கவலைப்படாமல் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவிற்கு மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கின்ற அளவுக்கு கடவுள் மனிதர்கள் மீது அன்பு கொண்டு மனிதனாக பிறந்து இவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். மனித உறவில் அவர் பிறந்தாலும் கடவுளுக்கு நிலையான வகையில் அவர் கடவுளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். ஆகவே விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சிக்காக எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்று 2ஆம் வாசகத்தில் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். நான் கடவுள், ஆனால் நான் மனிதனாக இந்த உலகத்தில் உள்ள மக்களுடைய பாவங்களுக்காக, அவர்களுடைய மீட்புக்காக மனிதனாக உருவெடுத்து வருகின்றேன் என்று தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள இறைவாக்கியத்தை நாம் கேட்கின்ற பொழுது, இயேசு நிக்கோதேமிடம் கூறுகின்றார், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு செல்ல முடியாது என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு எவ்வாறு விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தாரோ அதே நிலையில் ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு மீண்டும் ஏறி செல்வார் என்று சொல்லுகின்றார்.
மோசேயால் பாலைநிலத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டது போல ஆண்டவர் இயேசுவும் சிலுவையில் அறையப்பட வேண்டும், ஒரு நாள் அவர் உயிர்த்தெழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சாவு எப்படி நடைபெறும் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். அந்த இஸ்ரேல் மக்களை அவர் மீட்டு சென்ற பொழுது பாம்பினால் கோல் உயர்த்தப்பட்டது போல மணுமகனாகிய கடவுளாகிய நான் மனிதனாக பிறந்து சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே கடவுள் தாழ்த்தி கொண்டு அவர் கீழ்ப்படுகின்றார் என்பதை, தன்னுடைய சாவு எந்த நிலையில் இருக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு நிக்கோதேம் வழியாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். அவர் அந்த அளவிற்கு நம்மீது அன்பு கொண்டுள்ளார், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் என்பதை ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க வரவில்லை, தன் மகன் வழியாக உங்களை எல்லா பாவத்திலிருந்தும் மீட்க வந்துள்ளேன் என்று ஆண்டவர் இயேசு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். என்னுடைய மகனை நான் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே பிறக்கச் செய்து அவர் வழியாக சிலுவை மரணத்தை அவர் ஏற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உங்களை மீட்பார் என்று ஆண்டவர் இயேசு, இந்த உலகத்தை நான் தீர்ப்பிட வரவில்லை, இந்த உலக மக்கள் மீட்பு பெற என்னுடைய மகனையே இந்த உலகிற்கு மனிதனாக அனுப்புகின்றேன் என்று சொல்லுகின்றார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பு தெய்வமே இயேசு சுவாமி, உண்மையே போற்றி புகழ்ந்து ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த கால வேளையில் ஆண்டவரே, கடவுளாக பிறந்து கடவுள் வழியிலிருந்து நீர் இறங்கி இந்த மக்களை மீட்பதற்காக, பாவத்திலிருந்து அடிமை தளத்திலிருந்து மீட்பதற்காக மனித உருவில் தோன்றி மனிதனாக நீர் பிறந்து சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் எப்படிப்பட்ட சாவு, எப்படிப்பட்ட சாவு என்று சொன்னால் மனிதர்களால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சாவு. நீர் செய்த பாவம் என்ன, நீர் செய்த குற்றம் என்ன, உம்மை சிலுவையில் அறையக்கூடிய அளவிற்கு, கல்வாரி மலையிலே ஒரு கல்வனை போன்று சிலுவையில் அறையக்கூடிய அளவிற்கு கசையடிப்பட்டு, கன்னத்தில் காரி உமிழப்பட்டு, கன்னத்தில் அறையப்பட்டு, முள்முடியால் சூட்டப்பட்டு, விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்டு, ஆணிகளால் அறையப்பட்டு சாவை ஏற்று நீர் இந்த உலகிற்கு மீட்பு கொடுக்க வந்திருக்கின்ற எம் அன்பு தெய்வமே இயேசு சாமி, எங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், பிளவுகள், துன்பங்கள், துயரங்கள், மனக்கசப்பானவைகள் ஆண்டவரை, எங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மாமியார் மாமனார், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், இவர்களிடத்திலே நான் ஏற்படுகின்ற இன்ப துன்ப துயரங்கள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் சிலுவையிலே ஏற்று எங்களுக்காக மரித்தீரே, சாவை ஏற்று நீர் மரித்து உயிர்த்தெழுந்தீரே, அதை வெற்றி வீரராக நாங்கள் எங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை ஏற்று அவற்றை தாங்கிக் கொண்டு அவற்றை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்று அதன்படி வாழ்ந்து நாங்களும் ஒரு நாள் உம்மோடு உயிர்த்தெழுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமோ, பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கலிக்கும். ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் பாவத்தை போக்குகின்ற நாமமாக இருக்கின்றது, பயத்தை போக்குகின்ற நாமமாக இருக்கின்றது, சாவிலிருந்து விடுதலை கொடுக்கின்ற நாமமாக இருக்கின்றது, அக்கிரமத்திலிருந்து அநியாயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கின்ற நாமமாக இருக்கின்றது. அந்த இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் இன்று நாங்கள் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் ஆண்டவரே, உம்முடைய நாமம் இனிதான நாமமாக மாறக்கூடிய அருளையும் ஆசையும் ஆண்டவரே எங்களுக்கு நிறைவாக தந்து வழிநடத்தினோம். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
தந்தை, மகன், தூய ஆவி நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய உற்றார் உறவினர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய நண்பர்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.